இன்னைக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மேனேஜர், ஒரு லீடர் எப்படிப்பட்ட டீமை, எப்படிப்பட்ட ஒர்க் கல்ச்சரை, எப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸை அவர் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயுமே நீங்கள் இந்த ப்ராசஸை பற்றி பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஃபார் சக்ஸஸ். ஒரு பெரிய லீடர், ஒரு ஆர்கனைசேஷன் பல வருஷங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராசஸ்ங்கிறது என்னது அப்படின்னா, நம்ம டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம டீமில் இருக்க ஒவ்வொரு பர்சனும் நல்ல ஹை பர்ஃபார்மராக இருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்ல வேலை செஞ்சிருவாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, சம் எக்ஸ் ஒரு நேம் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்ன்னு ஒரு நேம் இருக்கு. அந்த பர்டிகுலர் பர்சன் டூயிங் எ குட் ப்ராசஸ், நல்ல ஒர்க் பண்ணக்கூடியவராக இருக்காரு, ஸோ கண்டிப்பாக அவர் அந்த ஒர்க்கை பண்ணிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் அப்படி ரிலே ஆகி ஹை பர்ஃபார்மரோ இல்லை பீப்புள் ஓரியன்டானோ ப்ராசஸை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராசஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாரு, அந்த வேலையை அவர் கரெக்டாக செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னொரு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறக்கோ இல்லை மானிட்டர் பண்ணுறக்கோ அந்த ப்ராசஸை கிரியேட் பண்ணணும். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம் கார்டு இருக்குது. சிம் கார்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிம் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் போய் மெர்ஜ் ஆகும்போது அது என்ன சேஃப்ல இருக்கோ உள்ள இருக்க பிளேஸ்ல கரெக்டாக செட் ஆகும். இப்போ காலிங் பெல் இருக்கு, காலிங் பெல் அமுத்துனா வீட்டில் கேட்கும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்றோம்ல. அப்போ காலிங் பெல் அடிச்சா யாரோ வந்திருக்காங்க, நம்ம போய் கதவை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது, 2 பின் இருக்கு. 2 பின்னை நீங்க ப்ராசஸ் கிரியேட் பண்ணி நீங்க அந்த பின் இருக்க ஏரியாவில் வச்சுட்டீங்கன்னா 2 பின் இருக்கக்கூடிய பிளக் பாயிண்ட் தான் நீங்க செட் பண்ணுவீங்களா கிட்ட 3 பின்னோ 4 பின்னோ சர்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ திஸ் இஸ் கால் த ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா, பிரின்சிபல் ஃபார் சக்சஸ், வாழ்க்கையில் நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு லீடர், ஒரு மேனேஜர், ஒரு டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் எதை பிலீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன். ப்ராசஸ் ஓவர் பிரின்சிபல் ஃபார் தி சக்சஸ் என்ன சொல்றேன், ப்ராசஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு சீக்ரெட் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. டோன்ட் ரிலே ஆன் பர்ஃபெக்ட் பீப்புள், பில்ட் தி பர்ஃபெக்ட் ப்ராசஸஸ். இது ஒன்றும் புதுசு இல்லை, இது ஜாப்பனீஸ் டேம். போக்கேயோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, போக்கி யோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஐ எம் டெல்லிங் அபவுட் தி டோன்ட் ரிலே ஆன் தி பர்ஃபெக்ட் பீப்புள், பில்ட் தி பர்ஃபெக்ட் ப்ராசஸஸ். தட்ஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் சீக்ரெட். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை, செய்ய வேண்டியதில்லை. டோன்ட் டாக், ஒர்க் இன் சைலன்ஸ். த சக்சஸ் ஆஃப் யுவர் ஒர்க் வில் speak volumes about your prevention method and yourself. நம்ம எப்போ பாரு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ப்ராசஸ் தான் we need to give the more important, not other persons, people. அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்கா மேனேஜர், நம்ம டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்கா சூப்பர்வைசர், யார் இருக்கா நம்ம நெக்ஸ்ட் லெவல் பர்சன்ஸ், அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ஒர்க்கு கொடுத்துருக்கோம், அந்த ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம், எந்த வெனஸ்டே நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ற மாதிரிங்க, அதுதான் ப்ராசஸ். நம்ம எனி பர்சனுக்கு எனி ஒர்க்கு வேணாலும் நம்ம கொடுத்துருப்போம், அவங்க அந்த பர்சன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதனால அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னா, இப்போ நல்ல ஹை பர்ஃபார்மராக இருக்காங்க, நம்ம திங்கக்கிழமை we are getting a report from that persons அப்படிங்கும்போது அந்த பர்சன் கண்டிப்பாக அன்னைக்கு டேட்டுக்கு நம்ம ஒர்க்கை முடிக்கணும், அன்னைக்கு சாரு நம்மளோட ரிப்போர்ட்டை கேட்பாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. அன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் சரியாக உங்கள் ஷெட்யூலை ப்ரியாரிட்டி பண்ணி அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த டேட்டில் அந்த ரிப்போர்ட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் தருவாங்க. திஸ் இஸ் கால் த ப்ராசஸ். அப்போ என்ன சொல்கிறேன்னா, don't rely on perfect people, build the perfect processes. That is called poki-yoki. What is the benefit இருக்குன்னு பாருங்களேன். இந்த ப்ராசஸை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது பீப்புளோட மைண்ட் செட் இன்டு அவர் ஒர்க் ஃப்ளோவில் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. தே வில் டூயிங் எ எக்ஸலண்ட் ஜாப் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க செட்டில் பண்ணி எக்ஸலண்ட் ஆர்கனைசராக அவங்க ஒர்க்கை பண்ணுவாங்க.
ஸோ அப்போ என்ன அர்த்தம், நமக்கு எக்ஸ் ஹை பெர்ஃபார்மர் இருக்காங்க, ஒய் ஹை பெர்ஃபார்மர் இருக்காங்க, ஸோ இவங்ககிட்ட நம்ம இந்த ஒர்க்கை விட்டுதா இந்த ஒர்க்கு சிறப்பாயிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. வி ஆல்வேஸ் கிவ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ப்ராசஸஸ், சிஸ்டம், அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ், பிரின்சிபல்ஸ், இது பாலிசிஸ், இதெல்லாமே பக்காவாக கிரியேட் பண்ணி இந்த டேட்டில் இந்த ரிப்போர்ட் கொடுக்கணும், இந்த மெட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணணும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், இந்த டேட்டில் நம்ம எல்லாரும் மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி யூ டெவலப்பிங் தி ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த பர்சன்ஸ் அந்த டேயில் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ வாட் இஸ் பை எமெண்டிங் திஸ் மைண்ட் செட் இன்டு அவர் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி கேன் மினிமைஸ் டிபெண்டன்சி ஆன் இண்டிவிஜுவல் பர்ஃபெக்ஷன். ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பர்ஃபெக்ஷனுக்கு மினிமைஸ் பண்ணிட்டு டீமோட இதை கொடுக்கும். அப்போ என்ன, மினிமைஸ் டிபெண்டன்சி ஆன் இண்டிவிஜுவல் பர்ஃபெக்ஷன். ஒருத்தரை நம்பி தான் அந்த ஒர்க்கு நடக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இருக்காது. நம்ம ப்ராசஸ் படி அந்த ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, இம்ப்ரூவ் ஓவரால் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி. ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, சேஃப்டியும் அந்த ஒர்க்கில் இருக்குது. நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, அந்த டேட்டில் போனீங்கன்னா அந்த வேலை டக்குன்னு நடந்துடும். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது ஃபாஸ்டர் அக்கௌண்டபிலிட்டி. FOSTR, foster accountability and confidence in the system. ஃபோஸ்டர் அப்படி அக்கௌண்ட் நம்ம டீமில் வந்து அக்கௌண்டபிலிட்டி, ஐயோ இந்த ஒர்க்கை நம்ம எடுத்துக்கணும், இதை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த டேட்டில் நம்ம ரிப்போர்ட் தரணும், இந்த ஒர்க்கு ஜேடி ப்ராப்பராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஸோ நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு இம்ப்ரூவ் ஆகி அவர் ஒர்க் பண்ணுவார். என்ஹான்ஸ் டீம் ப்ராடக்டிவிட்டி அண்ட் அவுட்கம்ஸ். டீமோட ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஒருத்தர் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. டீமோட ப்ராடக்டிவிட்டி அண்ட் அவுட்கம்ஸ் இம்ப்ரூவ்ஸ் ஆகும். அல்டிமேட்லி இந்த ப்ராசஸில் நம்மளுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்லி சக்ஸஸ் இஸ் நாட் பில்ட் ஆன் பர்ஃபெக்ஷன், இட் இஸ் பில்ட் ஆன் வெல் டிசைன்ட் intelligent processes that support people to do their best every time அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எப்பவுமே நீங்க கொடுக்க வேண்டிய don't rely on perfect people, build perfect processes. That's called the principle for success, process over perfection. இன்னைக்கு நான் சொன்ன டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராசஸ் ஓரியன்டான சக்சஸ்ஃபுல் டீமை நம்ம உருவாக்கணுமே தவிர இண்டிவிஜுவல் பர்சனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோ டிபார்ட்மெண்ட்டோ இருக்கக்கூடாது. ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன். தேங்க்யூ ஆல்.